நம்ம பார்க்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பில் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து நம்ம எக்ஸசைஸ் 7வது பாடத்தில் 7.1 எக்ஸசைஸ்லேருந்து ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, a particle moves along a straight line in such a way that after t second its distance from the origin is s equal to 2t square plus 3t meters. ஸோ நமக்கு என்னென்ன பார்க்க சொல்லியிருக்காங்க இதில். ஒன்று, ஃபைண்ட் த ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் t equal to 3 and t equal to 6 seconds. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது. அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்க சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து எங்கே வரைக்கும்? டைம் வந்து 3 செகண்ட்லேருந்து 6 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கப்போ. அடுத்து, ஃபைண்ட் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் t equal to 3 and t equal to 6 seconds. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க சொல்லியிருக்காங்க. 3 செகண்ட்லேருந்து 6 செகண்ட் வரைக்கும். 3 செகண்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் 6 செகண்ட். இப்போ இதை தமிழில் பார்ப்போம். ஆதி புள்ளியிலிருந்து d வினாடிகளுக்கு பிறகு ஒரு துகள் உள்ள தூரத்தின் அளவு s equal to 2t square plus 3t மீட்டர் எனும்படி நேர்கோட்டில் ஒரு துகள் நகர்கிறது எனில். ஒன்று, ஃபஸ்ட்டு இதுலேருந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, t equal to 3 மற்றும் t equal to 6 வினாடிகளுக்கு இடையே உள்ள சராசரி திசைவேகம் என்ன? அதாவது t equal to 3க்கும் t equal to 6க்கும் இடையில் இருக்கக்கூடிய சராசரி திசைவேகம் என்ன? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, t equal to 3 அதுக்கப்புறம் t equal to 6 வினாடிகளுக்கு இடையே உள்ள கணப்பொழுது திசைவேகம் என்ன? கணப்பொழுது திசைவேகம் என்ன? இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ தீர்வு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to see தீர்வு என்ன அப்படின்னு பார்ப்போம். தீர்வு என்ன? நம்ம சராசரி திசைவேகம் கண்டுபிடிக்கணும். சராசரி திசைவேகம். சராசரி திசைவேகம்னா ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம பார்க்கணும். சராசரி திசைவேகம் பார்க்க போகிறோம். ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்கணும். இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு இதில் நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, எஸ் ஆஃப் t2, அதாவது எந்த இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டு t2ங்கிற டைமில் எங்கே இருக்குது மைனஸ் t1ங்கிற டைமில் எங்கே இருக்குது டிவைடட் பை t2 மைனஸ் t1. இறுதி காலம் மைனஸ் ஆரம்ப காலம், ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் ஈக்குவல் டு நம்ம கொடுத்துருக்க அந்த வேல்யூ வந்து 2t ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3t. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல t1 என்னன்னு கண்டுபிடிக்கணும். t1 ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க, t2 ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம s ஆஃப் t1 கண்டுபிடிப்போம். s ஆஃப் t1 இந்த ஃபார்முலாலே s ஆஃப் t1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு t1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3t1. அப்போ நம்ம இங்கே எழுதுகிறோம் 2 இன்ட்டு t1ங்கிறது என்ன 3. அப்போ 3 போட்டோம்னா 3 இன்ட்டு 3 பவர் 2 ப்ளஸ் 3 இன்ட்டு 3. அப்போ 2 இன்ட்டு இது என்னது 9 மாறிடும், ப்ளஸ் 3 3 9. இப்போ இங்கே 18 ப்ளஸ் 9 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 27 கிடைக்கும். இப்போ 27 மீட்டர், 27 மீட்டர் கிடைக்கும். அதே போல் எஸ் ஆஃப் t2 போடலாம். எஸ் ஆஃப் t2ங்கிறது 6. இப்போ 2 இங்கே திரும்ப எழுதுவோம், 2t2 ஸ்கொயர் ப்ளஸ் 3t2. அப்போ 2t2 ஸ்கொயர், t2ங்கிறது வந்து 6 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஆஃப் 6 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 2 இன்ட்டு இது என்னது 6 இன்ட்டு 6 36 ப்ளஸ் இது என்னது 3 இன்ட்டு 6 18. அப்போ இங்கே 72 ப்ளஸ் 18 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 90 அப்படின்னு கிடைக்கும், 90 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி சராசரி திசைவேகம் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன, எஸ் ஆஃப் t2 மைனஸ் s of t2 மைனஸ் t1. இப்போ பார்ப்போம், s of t2 அப்படின்னா s of t2 கண்டுபிடிச்சிருக்கோம் 90 மீட்டர். அப்போ இங்கே போடலாம் 90 மைனஸ் 27 மீட்டர். 90 மைனஸ் 27 90 மைனஸ் 27. t2ங்கிறது 6, t1ங்கிறது 3. அப்போ 90ல் நமக்கு 27. 90ல் 27 போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 90ல் 27
போச்சுன்னா 90 மைனஸ் 27 63 அப்படின்னு வந்துடும். 6ல் 3 போச்சுன்னா 3 வரும். இதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கும், இதை அடிச்சிட்டோம்னா 2, இதை அடிச்சோம்னா 1, அப்போ 21 மீட்டர் பர் செகண்ட். 21 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் ஃபஸ்ட்டுக்கான நமக்கு ஆன்சர். அடுத்து ரெண்டாவது. ஸோ ரெண்டாவது ஆன்சர் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா உடனடி திசைவேகம். உடனடி திசைவேகம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஃபார்முலா இது வந்து கடந்த தொலைவு வந்து s = 2t² + 3t. சரியா? இது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தூரம் எந்த இடத்துல ஆரம்பத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு உடனடி திசைவேகம்னா அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா v = ds/dt. அதாவது இந்த கடந்த தொலைவை நான் என்ன பண்ணணும், காலத்தை பொறுத்து வகைப்படுத்தணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ s = 2t² + 3t அப்படின்னா இங்கே v = d/dt ஆஃப் 2t² + 3t. ஸோ நமக்கு காமனாக ஒரு ஃபார்முலா இருக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் பொறுத்த வரைக்கும். அதாவது d/dt ஆஃப் t⁻n அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா n × t⁻n - 1. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா நமக்கு இருக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம போகலாம். இதுலேருந்து நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, v = d/dt 2t² + 3t. இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன இருக்கும் அப்படின்னா முதல்ல 2t² பண்ணுவோம். 2t²னா இங்கே t⁻n என்னங்கிறது வந்து 2 இருக்கிற மாதிரி. அப்போ 2 அப்படிங்கிறது, இந்த 2ங்கிறது ஒரு மாறிலி கான்ஸ்டன்ட்டு, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2 முன்னாடி வந்துடும் அடுத்து. அதுக்கப்புறம் t⁻2 - 1. அதே போல் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன இருக்கும், இதோட பவர் 1ங்கிற மாதிரி. அப்போ 1 × ஆக்சுவலி 3ங்கிறது மாறிலி, அதுக்கப்புறம் இந்த 1 முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், t⁻1 - 1 அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ என்ன கிடைக்க போகுது, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2 × 2 4. இது என்ன இருக்கும், t அப்படின்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது 3 × 1 3. t⁻1 - 1னா t⁻0ன்னு இருக்கும். t⁻0னா 1 தான். எந்த நம்பருக்கு பவர் 0னாலும் அதோட மதிப்பு வந்து 1. இப்போ 4t + 3 அப்படின்னு இதோட திசைவேகம் கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது வந்து ஜென்ரலாக v ஆஃப் t = 4t + 3. இப்போ எனக்கு t = 3 அப்படிங்கிற டைமில் என்ன இன்ஸ்டன்டேனியஸ் உடனடி திசைவேகம் அப்படின்னா இப்போ v ஆஃப் 3 = 4 × 3 + 3. அப்போ என்ன இருக்கும், 4 3 12 + 3 15. சரியா? 15 15 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து t = 6 அப்படின்னு இங்கே போட்டோம்னா t = 6. t = 6னா திரும்ப v ஆஃப் 6 = இங்கே பாருங்கள் 4t இருக்கா. இப்போ 4 × 6 + 3. அப்போ என்ன இருக்கும், 4 24 + 3. டோட்டலாக என்ன கிடைக்க போகுது, 27 27 மீட்டர் பர் செகண்ட். அப்போ v ஆஃப் 3 அதாவது 3 நிமிடத்தில் இருக்கப்போ 3 செகண்ட் 6 செகண்ட் 3 செகண்டில் இருக்கப்ப நமக்கு என்ன கிடச்சிருச்சு, அதோட உடனடி திசைவேகம் 15 மீட்டர் பர் செகண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. 6 செகண்ட் இருக்கப்போ அதோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி 27 மீட்டர் பர் செகண்ட் 27 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வி 7.1ல் இருக்குது, எக்ஸசைஸ் 7.1ல் படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்வி ஈஸியான கேள்வி தான், நம்ம ஈஸியாக அதை சால்வ் பண்ணிட முடியும். நன்றி.